12ஆம் வகுப்பு கணிதம் அலகு 5 இருபரிமாண பகுமுறை வடிவியல் பயிற்சி 5.5 முதல் கணக்கு பார்க்கலாம். ஒரு பாலம் பரவளைய வளைவில் உள்ளது. மையத்தில் 10 மீட்டர் உயரமும் அடிப்பகுதியில் 30 மீட்டர் அகலமும் உள்ளது. மையத்திலிருந்து இருபுறமும் 6 மீட்டர் தூரத்தில் பாலத்தின் உயரத்தை காண்க என கேட்கப்பட்டுள்ளது. பாலத்தின் அகலம் 30 மீட்டர் என கொடுக்கப்பட்டுள்ளது. அப்போ மையப்புள்ளியிலிருந்து இருபுறமும் 15 மீட்டர் ஆகும். அதன் உயரமானது மையத்திலிருந்து பாலத்தின் உயரமானது 10 மீட்டர் என கொடுக்கப்பட்டுள்ளது. வரைபடத்தில் இந்த மதிப்புகளை எல்லாம் குறிக்கிறோம். மையத்திலிருந்து இருபுறமும் 6 மீட்டர் தூரத்தில் பாலத்தின் உயரத்தை காண்க. அதாவது பிடியின் மதிப்பு என்னன்னு வரைபடத்தில் கணக்கிடணும். புள்ளிகள் ஒன்றையும் குறிச்சிடுறோம். மையப்புள்ளியானது 0,0, அகலம் 15. அப்போ எக்ஸின் மதிப்பு 15. 4ஆம் கால் பகுதியில் எடுத்தோம்னா எக்ஸு ப்ளஸ்ஸு ஒய் மைனஸுங்கிறப்ப 15, -10ன்னு எடுக்கலாம். அதே 3ஆம் கால் பகுதியில் இந்த முனைப்புள்ளி எடுத்துக்கிட்டோம்னா எக்ஸும் மைனஸு ஒய்யும் மைனஸு -15, -10ன்னு எடுக்கலாம். இவற்றில் ஏதேனும் ஒரு புள்ளியை மட்டும் நம்ம எடுத்துட்டோம்னா போதும். இருபுறமும் 6 மீட்டர் தொலைவில் பாலத்தின் உயரத்தை காண்க. பிடியின் மதிப்பு என்னன்னு கணக்கிடுறோம். பி என்ற புள்ளியானது அடிப்பக்கம் எக்ஸின் மதிப்பு 6, ஒய்யின் மதிப்பு தெரியாது. அந்த ஒய்யின் மதிப்பு தான் நம்ம என்னென்னு எடுக்கலாம்னா y1ன்னு எடுத்துக்கிறோம். 6, y1ங்கிறத அந்த மதிப்பை எழுதுகிறோம். 6, y1ங்கிற புள்ளியை எழுதிட்டோம். பரவளையமானது கீழ்நோக்கி திறப்புடையதாக அமையும். பரவளையம் கீழ்ப்புறம் திறப்புடையது. கீழ்நோக்கி திறப்புடைய பரவளையத்திற்குண்டான சூத்திரமானது x² -4ay என்பது ஆதிப்புள்ளி வழியாக செல்லக்கூடிய கீழ்நோக்கி திறப்புடைய பரவளையத்தின் சமன்பாடு ஆகும். இந்த பரவளையத்தின் அமைந்திருக்கக்கூடிய ஏதேனும் ஒரு புள்ளி ஏ எடுக்கிறோம். A15, -10 ஆனது என்ற புள்ளியானது பரவளையத்தின் மீது அமைந்துள்ளது. பரவளையத்தின் மீது உள்ளது எனும் பொழுது புள்ளியின் மதிப்புகளை x, yக்கு பிரதியிடுவோம். எக்ஸின் மதிப்பு 15, 15² -4a பெருக்கல் ஒய்யின் மதிப்பானது -10. இதை சுருக்கும் பொழுது ஏவின் மதிப்பு என்னன்னு கணக்கிடலாம். 15 பெருக்கல் 15 225 -× +4 பெருக்கல் 10 40a. 225 பெருக்கல்ல இருக்கக்கூடிய 40 இடதுபுறம் வரப்பு வகுத்தில் வரும் =a. இடதுபுறமும் வலதுபுறமும் மாற்றி எழுதிட்டோம்னா a = 225/40. சுருக்கும் பொழுது 8×5 40, 4×5 20, மீதி 2, 5×5 25. ஏயின் மதிப்பானது 45/8 ஆகும். ஏயின் மதிப்பு கணக்கிட்டுட்டோம். இதே சமன்பாட்டில் பரவளையத்தின் சமன்பாட்டில் மற்றொரு புள்ளி எந்த மதிப்பு தெரியாது, y1 தெரியாது. முதல்ல இரண்டுமே தெரிந்த புள்ளியை பிரதியிடணும், அடுத்து தெரியாத புள்ளியை பிரதியிடணும். மேலும் 6, y1 என்ற புள்ளியானது பரவளையத்தின் மீது அமைந்துள்ளதால் என்ற புள்ளி பரவளையத்தின் மீது உள்ளதால் சமன்பாட்டில் இந்த புள்ளியை பிரதியிடுறோம். x², எக்ஸுக்கு பதிலாக மதிப்பு 6² -4. ஏயின் மதிப்பாக கணக்கிட்டிருக்கக்கூடிய 45/8 பிரதியிடுறோம். ஒய்க்கு பதிலாக y1. இதை சுருக்கும் பொழுது y1இன் மதிப்பு கிடைக்கும். 6² மதிப்பு 36 -4 4யும் 8யும் வகுக்கும் பொழுது 1 4 4 2 4 8 -45/2 y1. இடதுபுறமும் வலதுபுறமும் மாற்றி எழுதும் பொழுது -45/2 y1 36. y1 பெருக்கல்ல இருக்கிறது வலதுபுறம் போகிறப்ப தலைகீழ் மதிப்பாயிடுச்சுன்னா -2/45ன்னு வரும். 9ஆல் அடிக்கும் பொழுது 4 36, 5 45. எனவே y1இன் மதிப்பானது -8/4 2 8, டினாமினேட்டர் மதிப்பு 5, -8/5ன்னு கிடச்சிருக்குது. இதை கேன்சல் பண்ணுறப்ப 4 5 5, 8ல் மீதம் 3, 3ஓட 0 சேர்க்கிறப்ப 30, 30ல் 6 5 30. y1இன் மதிப்பானது -1.6. y1 அப்படிங்கிறது 4ஆம் கால் பகுதியில் அமைந்துள்ளதால் y1இன் மதிப்பு எதிர்குறியில் அமைது. நமக்கு தூரம் அப்படிங்கிறப்ப எதிர்குறியில் எடுக்க மாட்டோம், பாசிட்டிவில் மட்டும் எடுப்போம். எனவே y1 என்பது +1.6 ஆகும். அந்த y1 என்பது எதை குறிப்பிடும் அப்படின்னா வரைபடத்தில் BC என்பது 1.6 மீட்டர். BC என்பது 1.6 மீட்டர். தேவையானது நமக்கு பார்த்துட்டோம்னா BD தான் வேணும். BD தான் தேவையான தொலைவு. அப்போ BD வேணும்னா BDCயில் இருந்து, அதாவது CD - CDங்கிற மொத்த தொலைவில் இருந்து BCயை கழிச்சிட்டோம் அப்படின்னா நமக்கு BDயின் மதிப்பு தெரிஞ்சிடும்.
இப்போ பிடி ஈக்குவல் டு சிடி என்பது மொத்த தொலைவு 10 மீட்டர் உயரம் மையத்தில் இருந்து, அப்போ 10 மைனஸ் பிசி என்பது y1 1.6ன்னு கணக்கிட்டிருக்கிறோம். 1.6ன்னு எழுதிட்டோம்னா பிடியின் மதிப்பானது 10ல் 1.6 கழிக்க போக 8.4. தேர்ஃபோர் மையத்திலிருந்து இருபுறமும் 6 மீட்டர் தூரத்தில் பாலத்தின் உயரம் 8.4 மீட்டர் ஆகும். தேங்க்யூ.